இனி தமிழக செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாசலத்தில் ரசாயன பொருட்கள் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 100 கிலோ மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். விருதாசலத்தில் உள்ள பழக்கடைகளில் கார்பனேட் கற்கள் மூலம் மாம்பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதிகளில் ஆய்வு செய்த அதிகாரிகள் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 100 கிலோ மாம்பழங்களை பறிமுதல் செய்தனர். நெல்லையில் அரசு பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி இயக்கப்பட்டு வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை டவுன் பகுதியில் நேற்று அரசு பேருந்து ஒன்றில் பிரேக் பிடிக்காததால் சாலையின் தடுப்பு சுவரில் மோதியது. இதில் காயமடைந்த 2 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நெல்லை மாநகரில் அரசு பேருந்துகள் போதிய பராமரிப்பின்றி இயக்கப்படுவதாகவும் இதனால் அடிக்கடி விபத்துக்கள் நேரிடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி நேரில் பார்வையிட்டார். பல்லடம் அடுத்த பணிக்கம்பட்டி நாசும்பாளையம் வரை 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ராசிபுரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பாதாள சாக்கடை திட்ட பணிகள் இன்னும் ஓராண்டுக்குள் முடிவடையும் எனவும் இந்த பணிகளுக்காக ஆங்காங்கே தோண்டப்படும் பள்ளங்கள் இடையூறு இல்லாத வகையில் உடனடியாக மூடப்படும் எனவும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் விவசாய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தென்மேற்கு பருவமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் நெல்லை மாவட்டம் முழுவதிலும் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்த நிலையில் செங்கோட்டை, கடையநல்லூர், தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தங்களது வயல்களில் மாடுகளை பூட்டி நிலத்தை பண்படுத்தியும் நெல் நாற்றுக்களை நட்டும் விவசாய பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வளசரவாக்கம் அருகே மொபைல் கடையின் பூட்டை உடைத்து மடிக்கணினி மற்றும் 40,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வளசரவாக்கம் ராதா அவென்யூ சாலையில் விஜி என்பவருக்கு சொந்தமான மொபைல் கடை உள்ளது. இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் விஜி கடையை திறக்க வந்தார். அப்போது கடையின் பூட்டுகள் உடைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது லாக்கரில் இருந்த மொபைல் போன்கள், 40,000 ரூபாய் பணம் மற்றும் மடிக்கணினி திருடு போனது தெரியவந்தது. நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழாவின் 7வது நாளான நேற்று சுவாமி நெல்லையப்பர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நெல்லையப்பர் கோவிலில் கடந்த 11ஆம் தேதி ஆணி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் விழாவின் 7வது நாளான நேற்று சுவாமி நெல்லையப்பர் குதிரை வாகனத்திலும், காந்திமதி அம்மாள் வெள்ளி காமதேனு வாகனத்திலும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சியில் இருந்து பாபநாசத்திற்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பாபநாசம் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்குரிய 2 பேரை பிடித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் கஞ்சா கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 100 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.